குட் ஈவினிங் மாதாஜி. குட் ஈவினிங். என்ன வீடியோ பக்கமே வர மாட்டீங்க? ரொம்ப நாள் ஆகுது. இந்த மாதம் தொடங்கி ஒரு வீடியோ கூட வரல. வேலைங்க நிறைய இருந்ததால வீடியோ பக்கம் வர முடியல. அதனால் கொஞ்சம் வீடியோ வந்து டிலே ஆகுது. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து ரெகுலராக வீடியோ வந்துடும். இப்படிதான் ரொம்ப நாளாக சொல்கிறீங்க, கொஞ்சம் வருது கொஞ்சம் போகுது. இப்படிதான் ரொம்ப நாளாக சொல்கிறீங்க, கொஞ்சம் வருது கொஞ்சம் போகுது. இல்லை, ரெகுலராக வரும். இப்போ வந்து நிறைய வேலைங்க இருந்ததால் வேலையை ஒன்று ஒன்றா முடிச்சுன்னு இருக்கேன். என் உடம்பையும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால் அடுத்த ஒரு கொஞ்ச நாளில் ரெகுலராக வீடியோ வரும். 1 வீக். 1 வீக். நாளைக்கு காலையில் ஒரு மிஷின் வருது. அது என்ன மிஷின்னா, இந்த ஜலிக்கிறல்ல கையில், அதுக்கு பதிலாக அந்த மிஷின். ஃபஸ்ட்டு வந்து வறுக்கிற மிஷின் வாங்கியாச்சு. இப்போ வந்து நாளைக்கு வருது ஜலிக்கிற மிஷின். அது கோயம்புத்தூரில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு போட்டாங்க, நாளைக்கு வந்துடும். அது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஈஸி. ஏன்னா இப்போ நம்ம டக்கு டக்குன்னு மிஷின் வறுத்துரும், அரைச்சிட்டு அதை ஜலிச்சிட்டோம்னா சீக்கிரம் பேக்கிங் வேலையிலேருந்து பேக்கிங் மட்டும் தான் நம்ம உட்காந்து பண்ண வேண்டியதாக இருக்கும். இது ஈஸியாக முடிஞ்சிடும். ஆர்டரும் டக்கு டக்குன்னு அனுப்ப முடியும். அடுத்ததான் ஒரு வாரத்தில் வந்து வீடியோமெல்லாம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவும் அனுப்ப முடியும். ஸ்டாக் வச்சு ஒரு 10 நாள் 15 நாள் ஸ்டாக் கூட இல்லாமல் 2 நாள் 3 நாள் ஸ்டாக் அந்த மாதிரி அனுப்ப முடியும். அதனால மிஷின் வரும். அந்த மாதிரி அந்த வேலைங்களை இருக்கிறதுனால ரெகுலர் வீடியோ நம்மளுக்கு வரல. கிச்சன் வீடியோ ரெகுலராக வரும். இப்போ அந்த வீடியோவும் வரும், இந்த வீடியோவும் வரும். உங்களுக்கு இன்னும் 1 வீக் கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டக்குன்னு போடுறேன். லட்டூஸ் கிச்சன் சத்து மாவு நீங்கள் வாங்கணுன்னா இன்ஸ்டா பேஜும் வாட்ஸ்அப் நம்பரும் கீழே வைக்கிறேன். அதை பார்த்து நீங்கள் ஆடுத்தாங்க. நாளைக்கு மிஷின் ஜலிக்கிற மிஷின் வந்துடும். அந்த மிஷின் எப்படி இருக்குது அப்படின்றத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். The next day. மிஷின் வந்திருக்கு, தான் இறக்க போகிறாங்க. அடுத்த பார்ட்டை தூக்கிட்டு வரும். 2 பார்ட்டாக இருக்குண்ணா. ஈஸி. ஒரே பார்ட்டாக வந்து தூக்கிறதுக்கு ஆள் வேணும். இல்லை வெயிட் முடியுமா? சைடு பார்த்து என்ன இட்லி போடுப்பா. ரெண்டாவது மிஷினும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு. இந்த வாட்டி கோயம்புத்தூரில் சக்தி ஃபுல் மிஷினரி கிட்டேருந்து வாங்கிட்டோம். அதை இப்போ அதுவும் நம்ம தான் செட் பண்ணிக்கணும். இப்போ போய் செட் பண்ணுவோம். வெயிலில் வந்ததால கொதிக்க இருக்கு. என்ன பண்ணிட்டு இது என்ன மிஷினு? இது நீ கையில் ஜலிச்சு சொல்ல. அது இதெல்லாம் ஜலிக்கிற மிஷின். எப்படி தூக்கி கவுத்து போடணும். ஆட்டோ வருவாங்களா? நம்ப தான் மாட்டேங்க.
அப்படியே தூக்கி மேலே வைக்கணுமா? இங்கே குவாலிட்டியாக தான் இருக்கு. தவளை மாதிரி உட்காந்துருக்கேன், அப்படியே எடுக்கும். இந்த வெயிட் இருக்குல்ல, இது மோட்டர் சுத்தம் போது இப்படி கிடு 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 கிடுன்னு ஆடும். அப்படியே வந்து ஆடும்போது அப்படியே ஜலிக்கும். வெயிட் கம்மியாக இருக்கிற மாவுலாம் கீழே போயிடும், வெயிட்டாக இருக்கிற அந்த டிப்ரைஸ்லாம் மேலே 2 வழி இருக்கு. எந்த பக்கம் கொட்டும்? இந்த பக்கம் ஒன்று கொட்டும், அந்த பக்கம் ஒன்று கொட்டும். ஆனால் இது தலைகீழ இருக்கு, கவுத்து போகணும். பண்ணிச்சு அது வறுக்கிற மிஷின், இது ஜலிக்கிற மிஷின். வந்து இப்படி கவுத்து போகணும். எல்லா இடமும் இருக்கா பாருங்க. 3 வந்துச்சு. அவ்வளோதானா? கொஞ்சம் சங்கிலி கருப்பு வந்து கீழே கேஸ் கனெக்ட் பண்ணிட்டு இங்கே பர்னர் இருக்கு, ஏரியம் போட்டிங்கன்னா அதுவே கலந்து. அப்புறம் அந்த ஃபில்டர் பண்ணுறது முடிஞ்சதுக்கப்புறம் ஓட விட்டுட்டு இப்படி எடுத்தா கேஸ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்தால் இது வழியாக அந்த பக்கம் கொட்டிடும். ஃபில்டராகவே வந்துடும். ஃபில்டர் இல்லை, அரைக்கிற மிஷின் இல்லை. அப்புறம் ஃபில்டருக்கு ஃபில்டர் தான் இது. இது வந்து ஜலிக்கிறது, அரைக்கிறது போய் அரைச்சிடுவாங்க. நீங்கள் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பண்ணுறது எப்பவுமே இது பண்ணுமா? நைட்டெல்லாம் உட்காந்து ஜலிப்பாங்களே, அது பண்ணலாம். இந்த அரைச்சதை அப்படியே கொட்டினா ஒரே செகண்ட் ஆச்சு ஜலிச்சு. இன்னும் நல்லா ஃபைனாக கிரேட்டராக இந்த ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட அப்படியே இருக்குது. ஒரு ஃபில்டர் இருக்கா இல்லை இன்னும் அந்த ஒரு லேயர் ஃபில்டரில் வந்து அந்த பெரிய கல்லெல்லாம் வந்து இதெல்லாம் ஃபைனலாக ஸ்மூத்தாக இருக்கும். ஓகே. இதை ஓப்பன் பண்ணி இந்த தண்ணி எடுத்துடலாம், இந்த தண்ணி எடுத்துடலாம், இந்த தண்ணி எடுத்துடலாம். இந்த ஃபில்டர் தண்ணியாக எடுத்துட்டு க்ளீன் பண்ணிக்கலாம்.